கருவாட்டு பொடி செய்திருக்கேன். கருவாட்டு பொடி வச்சு இப்போ தேங்காய் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன அரை மூடி தேங்காய், கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கிறேன், இது கொஞ்சம் பூண்டு, லைட்டாக உப்பு. ஏன்னா கருவாட்டில் வந்து இது மிளகாய் வத்தல், ஜீரகம், இது கருவேப்பிலை, உப்பு எல்லாம் கலந்து இருக்குது. எல்லாம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்குது. இப்போ அதுக்கு கூட கருவாட்டு பொடி நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவைக்கு கருவாடு வேணுமோ அதில் வந்து மிளகாத்தூள் எல்லாம் கலந்துருக்கிறதுனால இப்போ டேஸ்டான கருவாட்டு பொடி தேங்காய் சம்மந்தி ரெடி. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும்.